இங்க விமலாங்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அங்க ஆர்த்தின்னு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. ஆர்த்தி ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, குழந்தைங்க கிட்ட பாசமா நடந்துக்கிறதுன்னு ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா. இதெல்லாம் பார்த்ததும் விமலாக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. விமலாக்கு மோகன்ற ஒரு பையன் இருப்பான். அவனை கூட்டிட்டு வந்து ஆர்த்தியை காட்டி இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க மோகன் உங்களோட விருப்பம்னு சொல்லிடுறான். விமலா ஆஷாங்கிற ஒரு லேடி கிட்ட எனக்கு ஆர்த்தியை ரொம்பவே பிடிச்சிருக்கு, சீக்கிரமா அவங்க வீட்டுல பேசி ஓகே பண்ணிடணும். ஏன்னா இந்த மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுக்கு மாப்பிள்ள நீ நானும் போட்டி போட்டுட்டு வருவாங்க, நம்ம முந்திக்கணும் இல்லையா, அதனால நீ அவங்க வீட்டுல பேசுன்னு சொல்றாங்க. ஆஷாங்கிற லேடியும் ஆர்த்தியோட அம்மா கிட்ட உங்க பொண்ணை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி, உங்களுக்கு விமலாவை தெரியுமா, அவ 4 கம்பெனி வச்சிருக்கா, விமலாக்கு உங்க பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவளோட ஒரே பையன் மோகனுக்கு உங்க பொண்ணு ஆர்த்திய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறா. மோகன் ரொம்பவே நல்ல பையன், அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நானும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் ஆர்த்தியை பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சு போய் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான். நான் இது வரைக்கும் 6 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், உங்க பொண்ணு கல்யாணத்தையும் நானே பண்ணி வச்சதா இருக்கட்டும்னு சொல்லவும் ஆர்த்தியோட அம்மாவும் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் பிடிக்க வேணாமா, ஒருத்தர் பேசிக்க வேண்டாமான்னு கேட்க, எப்படி பிடிக்காம போயிடும், அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்றாங்க. இங்க ஆர்த்தி நடந்து வந்துட்டு இருக்கும் போது விமலா வழி மறைச்சி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசுறாங்க. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, பாரு உன் முகம் எல்லாம் எப்படி வாடி போயிருக்கு, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தா இப்படிதான், நீ ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து ஆர்த்தி கிட்ட இதை வாங்கிக்கொண்டு குடுக்குறாங்க. ஆர்த்திக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவங்க இப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு முழிக்க, அந்த டைம்ல மோகன் வரான். மோகனை பார்த்ததும் இவன் எதுக்கு இங்க வரான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. விமலா இவன் என்னோட பையன் மோகன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த காசை வாங்கிக்கோ, காசை வாங்கிக்கிட்டு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. ஆர்த்திக்கு ஒண்ணுமே புரியல, விமலா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எவ்வளவு பொண்ணுங்க ஆசைப்படுறாங்கன்னு தெரியுமா?